ஹாய் அசி, குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. 4:30 காலையில் எழுந்துச்சு என்ன படிக்க போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை. நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ரைடு போகிறோம். எங்கே போகிறோம்னா நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் தான் போகிறோம். ஓகே, நான் பைக் ரெடி பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ். அசி, நம்ம இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பைக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 4:53 ஆகுது. ஸோ நம்ம இப்போது ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் வண்டியெல்லாம் வெளியே எடுத்துட்டா கரெக்டாக ஒரு 5 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டேங்க் பேக் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். பேனியர்ஸும் செக் பண்ணல, வேறு எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் போயிட்டு 1 டேயில் ரிட்டர்ன் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, நான் ரைடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஆசை, டைம் இப்போ கரெக்டாக வந்து 5 o'clock ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை. இப்போ நான் சின் மவுண்ட் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹேண்ட் பாரில் தான் மவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குன்றனால எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும் தெரியல. நான் கொஞ்சம் மெயின் ரோடு வந்துட்டு கொஞ்சம் லைட்டிங் வந்த பிறகு வீடியோஸ் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம செங்கல்பட்டு டோல் கிராஸ் பண்ணி வந்திருந்தோம். அங்கே நம்ம பேசும்போது நம்ம அங்கே இப்போ தான் நம்ம செங்கல்பட்டு டோலை கிராஸ் பண்ணி வந்திருந்தோம். நம்ம அங்கே பேசும்போது நம்ம மைக் ஆன் பண்ணல, பேர் பண்ணாமல் விட்டோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவில் எடுத்து உங்களுக்கு பேசிட்டு வரேன். அந்த இப்போ எங்கன்னா செங்கல்பட்டு டோல் கிராஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் வண்டியை ஓரம் கட்டி மைக்கு பேர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேமராவை வந்து 360 இன்ஸ்டாவை வந்து நம்ம ஹெல்மெட் வந்து எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் பேர் பண்ணிகிட்டே வந்துட்டு. ஆசி, நம்ம ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுக்கலாம். ஆசி, இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு காஃபி பிரேக் எடுத்திருந்தோம். காஃபி சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 350 kilometers இருக்கும் நம்ம போக வேண்டிய இடம். இப்போ நம்ம அது ஒரு 70 kilometers கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் பிரேக் எடுத்திருக்கோம். போக போக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஆசி, இப்போ நம்ம செகண்ட் டோல் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. நம்ம இடையில ஒரு பிரேக் எடுத்திருந்தோம். ஸோ பிரேக் அப்புறம் இங்கே வந்து செகண்ட் டோல் வந்திருக்கும். ஆத்தூர் டோல் பிளாஸா வந்திருக்கும் இப்போ. ஸோ ஆத்தூர் டோல் பிளாஸா கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு எப்படியும் பார்த்தா ஒரு 250 kilometers இருக்கும். இந்த டோல்லாம் நிறைய இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இப்போ யாரும் கடையை காணும். மேபி டைம் ஆகலை, இன்னும் ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தோன்னா இங்கே நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாங்காய், கிழங்கு, பூ, கொய்யா பழம்லாம். பட் இப்போ எதுவும் மேபி ஒரு ஆஃப்டர்நூன் சமயத்தை வேணால் சேல்ஸ் பண்ணுவாங்க போட்டு. அகெயின் ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா திருப்பி ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த மைக்கு பேர் பண்ண இல்லைங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து இதில் அந்த கனெக்ட் பண்ணதில் மொபைல்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் திருப்பியும் அதை நிறுத்தி கொஞ்சம் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. ஆக்சுவலாக வந்து நம்ம பைக்கில் ஸ்ட்ரைட்டாகவே போயிருந்தோன்னா லாக் பண்ணாமல் சீக்கிரமே போயிடலாம் போல். செகண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இதெல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு போகிறதுனால ரொம்ப குழப்பமாக இருக்குது. ரொம்ப புரியல. கமல்கே சம்பந்தத்தை சொல்கிற மாதிரி பிராண்டை வர கரெக்டாக அமுக்கணும், மாடு வர இழுத்துட்டு போகிறது, இந்த டைலாக்கும் கரெக்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதை இருக்குது. ஸோ இந்த மைக்கு கரெக்டாக இருக்கா, மைக் கீழே விழுந்துருச்சா, கேமரா ஆனில் இருக்கா, எதுவுமே புரியலைங்க. அப்படியே ஒரு கன்ஃபியூஷனாக போகுது. சரி பரவாயில்ல, இது ஃபஸ்ட் டைம் தானே நம்ம இப்படி போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கூட எல்லாமே ஒரு லேர்னிங் தானே.
மேப் வேற ஒன்று பார்க்கணும், அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு ரைட் எடுக்க வேண்டியது இருக்கு, அதை விட்டுட்டோம்னா திருப்பி எவ்வளோ தூரம் போயிட்டு வரணுன்றது தெரியல, இன்னும் டிலே ஆகும். ஏன் இப்போ நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, நம்ம எவ்வளோ பொறுமையாக வேணால் போய்க்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ ஸ்டே பண்ண போகிறது இல்லை, நம்ம திருப்பி நைட்டை ரிட்டர்ன் வரணுன்றதுனால தான் இவ்வளோத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நைட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன தெரியல, கரும்பா என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம்லாம் பாருங்க. ஆனால் இங்கே ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. இதுக்கு முன்னாடி அந்த டோல்கிட்ட தாண்டும் போது தான் கொஞ்சம் வெதர் நல்லா இருந்துச்சு, பட் அதான் அப்போ தான் மைக் பேர் ஆகலை. பட் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு. பட் ஓகே, பட் அந்த கொல்லி ஹில்ஸில் கொஞ்சம் குழு குழு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நம்ம ஒரு போகிறதுக்கு பார்த்துக்கலாம். நான் ரொம்ப டிராஃபிக் இருக்கும்னு நினச்சேன், ஏன்னா இந்த லாங் வீக்கெண்ட் வர்றது டிராஃபிக் இருந்துச்சு அங்கே சிட்டிக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த செங்கல்பட்டு திண்டிவனம்லாம் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கு, இங்கே ஒன்றும் பெருசாக டிராஃபிக் இல்லை இந்த டோலுக்கு அப்புறம். ஸோ அதான் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம இந்த வால்பாறை பொள்ளாச்சி அந்த ரைடு வந்து இந்த நெக்ஸ்ட் May 1 அந்த ஹாலிடே வருது இல்லை. ஸோ அப்போ வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அது தவிர இன்னொருத்தர் வருவாரான்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் இந்த ரைடுக்கே நான் கூட்டு இருந்தேன், வேற ஒருத்தர் வரேன்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் அவரோட பைக் எதுவும் ப்ராப்ளம்ன்றதுனால அவர் இப்போ வர முடியல. மேபி அந்த நெக்ஸ்ட் வீக் போகிறதுல அவரும் ஜாயின் பண்ணாருன்னா நம்ம ஆர்சி போகிற ரைடில் நம்ம கூட ஒரு 2 பேரும் கூட வருவாங்க. ஸோ இந்த டைம் நம்ம சோலோவாக தான் ரைட் போயிட்டு இருக்கோம். சோலோவாக போகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னன்னா இன்னும் பிரேக் கிடைக்கும் போது தான் தனியாக உட்காந்துருக்க மாதிரி எனக்கு போர் அடிக்கும். பட் அந்த குரூப் ரைட் போகிறதுன்றது ஒரு மாதிரி, அது வேற மாதிரி ஒரு ஃபீல் தான். அது கொஞ்சம் ஒரு கம்பெனி இருக்கும், நம்ம எங்கே லாங் போனோம்னா தனியாக ஸ்டே பண்ணும்போது போர் அடிக்காது, அவங்க அப்படியே பேசிட்டே பண்ணிட்டு வந்து கரெக்டாக போயிடும். ஸோ பார்க்கலாம், நம்ம இந்த வீக்கெண்டை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி போகுதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம கொல்லி போயிட்டு வருவோம், போயிட்டு வந்துட்டு நம்ம இது எப்படின்றத நான் அவங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். அதே மாதிரி நேற்றுக்கு என்ன பண்ணோன்னா, கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு நான் அந்த வீடியோ ஷார்ட்டாக போடுறேன் உங்களுக்கு. இது போயிட்டு பொல்யூஷன் செக் பண்ணிட்டு வந்திருந்தோம் வண்டிக்கு. பொல்யூஷன் செக் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சோம். ஏன்னா இந்த ஹில்ஸ்லாம் போகும்போது சம்டைம்ஸ் கேட்பாங்க, தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுறதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி வச்சோன்னா நல்லது தானே. ஸோ நம்ம இங்கே தான் ரைட் எடுப்போம். சரி, அதுக்குள்ளே ஒரு ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ மேலே நான் ஏறும்போது இன்ஸ்டா 360 பைபாஸ் ஏறாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல போயிட்டே நம்ம போக வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இந்த ரைடர்ஸ்லாம் நம்மளுக்கு அங்கே வர வழியில் பார்த்தோம், இங்கே வெளியில் டீ ஷாப்பில் இருக்காங்க. ஸோ அதாங்க. ஸோ கொஞ்சம் சேனல் எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாமா என்னன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொள்ளாச்சி ரைடில் அப்போ வந்து இன்னும் பெட்டராக என்னென்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நான் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். வேறு எப்படி மைக் வந்து நான் இந்த போட்ரானிக்ஸ் மைக் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து இதோட இன்ஸ்டா 360யோட பேர் பண்ண முடியலாங்க அந்த மைக். அது ஜஸ்ட் வந்து அந்த மைக் பேர் பண்ண முடியல. அது அப்படியே வந்து தனியாக தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்து வாய்ஸ் மட்டும் தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டேஜ் தனியாக எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் எடிட்டிங்கில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அது தவிர யாராவது ஒரு இன்ஸ்டா 360 மைக் வந்து 8500 வருது. பட் அதோட பட்ஜெட்டாக இன்ஸ்டா 360 செட் ஆகிற மாதிரி மைக் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சஜஷன் கொடுங்க. ஏன்னா இது தனித்தனியாக எடிட் பண்ணுறதை விட இது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஒரு கேமராவோட ஒரே மைக் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. மொபைல் ஓட்டர் இல்லைன்றதுனால குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கு. கூட அந்த சன்லைட்டும் ஸ்ட்ரைட்டாக அடிக்குதா, அதனால சுத்தமாக அந்த மேப்பும் தெரியல. சரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தூரத்துக்கு
அதே மாதிரி ஆர்சி கொல்லி ஹில்ஸ் நான் இது வரைக்கும் போனது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நான் சேனலில் வீடியோஸ் ஃபோட்டோ பிளாக் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் வேறு எங்கே போகலான்னு யோசிச்சிருந்தேன். பட் நம்ம வந்து நிறைய பேர் சொன்னால் கொல்லி ஹில்ஸ் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த 71 ஆப்பின் பென்ஸ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு வரது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம போகிறது ஃபஸ்ட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு ரைடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணேன். யாராவது டீமாக வந்துருந்தாங்கன்னா இந்த நம்ம ஸ்டே பண்ணிட்டே வந்துருக்கோம். பட் ஆனால் இப்போ யாருமே இல்லை. ஸோ அதனால் தனியாக போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி வர்றது ரோட்டில் பேசலாம். ஸோ அதனால் ஹில்ஸில் ஏறிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்னை போட்டோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீட்டுக்கே போயிடலாமே. ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் இங்கே ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப வெயில் அதிகமாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஸ்லோவாக தான் ஓட்டி போயிட்டுருக்கேன். ஸ்பீடெல்லாம் போகல. ரொம்ப நாள் ஆச்சு வண்டியை எடுத்து போய் லாங்லாம் போயிட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோ நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். அது தவிர ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் செட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மைக்கை செட் பண்ணி அது மாதிரி ரொம்ப டைம் எடுத்து தான் ஆகும். ஓகே, சரிங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கரெக்டாக நம்ம அந்த கொல்லி ஹில்ஸ் கிட்ட வந்த பிறகு கேமரா ஆன் பண்ணோம். ஏன்னா இந்த ரோட்டில் ஒன்றுமே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ சும்மா வந்து நான் ஓட்டிட்டு போகிறது மட்டும் ஒரு வீடியோவாக பேசணுன்றதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். பெட்டர் நான் வந்து அந்த கொல்லி ஹில்ஸ் போயிட்ட பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். கொல்லி ஹில்ஸ் ரைட்டா லெஃப்ட்? ரைட்டா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஆர்சி, நம்ம இப்போ கொல்லி ஹில்ஸ் என்ட்ரு ஆக போகிறோம். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபிங் ஆனால் செக்கிங்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அப்படியே அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் வெயில் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க, முடியல, சுத்தமாக முடியல. பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் நம்ம அட்வென்ச்சர் போனோன்னா அதெல்லாம் பார்த்தா முடியாது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. யாரும் இந்த சம்மரில் கொல்லி ஹில்ஸ் ஏற மாட்டாங்க. அப்படி தான் கீழே ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் ஏன் இந்த சீசனில் வந்தீங்கன்னு கேட்டார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இங்கேருந்து கீழே இருக்க வியூவுமே பயங்கரமாக இருக்குது. நான் கரெக்டான ஒரு வியூ பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நின்று நான் அந்த வியூஸும் காட்டுறேன் நின்றுட்டு. இப்போது இங்கே நின்று பார்த்தோன்னா சரியாக தெரியாது. அண்ட் வந்து இப்போ நான் இது கேமரா இந்த டைரெக்ஷனில் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லா ஆங்கிள்லேயும் வந்து ஒரு நல்ல வியூஸ் கிடைக்கும்ல. பாருங்கள், கொஞ்சம் இந்த சைடெல்லாம் பார்த்தோன்னா யாருமே இல்லை, சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை, வெயில் மட்டும் தான் இருக்குது. நம்ம ஆர்சியாக நம்ம தனியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க, அவ்வளோதான். ஓகே, யாராவது வரதா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல சீசனாகவே வந்துக்குங்க. அது என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ இது போக போக வந்து ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்குது மேலே. ஒரு இங்கே நின்று வியூ எடுக்கலாமான்னு பார்த்தேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைட் போனால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே எடுத்துகிட்டே இருந்தேன்னா அது ரொம்ப கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்டு இன்ஸ்டா 360 தான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சீனியர்ஸ். இங்கே பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை ஆசி. இங்கேருந்து பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. பட் ஆனால் என்னென்னா வந்து இங்கே இன்னும் மட்டும் வெதர் மட்டும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். பைக் அங்கே விட்டு நம்ம இங்கே தனியாக வந்து நின்னாச்சு. சரி, அந்த சைடு மவுண்டெயின் பார்த்தீங்களா? நான் அப்படியே இது முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்லேயும் இன்ஸ்டாவில் பக்காவாக பண்ணி காட்டுறேன். ஓகே, நியூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் பொறுமையாக. ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆடெல்லாம் இங்கே இருக்குங்க மேலே. இது எப்படி ஹில்ஸில் இங்கே வந்து ஆடு எப்படி இருக்குன்னு தெரியல. டேர்னிங்கும் நிறைய இருக்குங்க இங்கே. இந்த ஹில்ஸில் டேர்னிங் வந்து அடிக்கடி வருது. ஏர்பின் பென்ஸு இந்த கேமரா வேறு மவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, அது ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வேறு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இடையில. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் நம்ம பண்ணும்போது எப்படி வர போகிறன்றதை பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இந்த ரோடு பயங்கரமாக இருக்குது. சுத்தமாக அப்படியே ஆள் நடமாட்டமே இல்லைங்க இங்கே இந்த ஹில்ஸ் மேலே. சொன்னோன்னே வேறு ஒருத்தர் வேறு லெவலுங்க. சீரியஸாக எல்லா பைக் ரைடரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த ஏர்பின் பென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் வியூஸ் வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு பெண்டுமே வந்து தாறுமாறாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நிறைய ஹில்ஸ் போயிருக்கேன் மூணாவதுலாம். பட் ஆனால் இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஒரு சின்ன பிரேக் எடுக்கணுங்க, எனக்கு ரொம்ப
தேர்ஸ்டியாக இருக்குது. ஏதாவது சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாட்டர் பாட்டில் எதுவுமே கொண்டு வரல, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். பட் ஆனால் இது ரொம்ப அட்வென்ச்சராக ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் சீசன் மட்டும் இந்த சீசனில் வராதீங்க, ஏன்னா அது ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொல்லி ஹில்ஸ் மேலே இருக்கும். ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்திருக்கோம், டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஸோ பைக் வந்து நம்ம அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன டீ பிரேக். அரிசி அங்கே டீ சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அரிசி. அந்த சான்ஸே இல்லை, இந்த வெயிலில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு நினச்சிருந்தேன். அந்த டீ கடை பார்த்து உயிரே வந்த மாதிரி இருந்தது. கூட அங்கே இருக்கவங்களும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இங்கே நம்ம வழி கேட்டாலும் சரி, அதே இந்த டீ கடையிலேயே வந்து நான் 100 ருபீஸ் கேஷ் கொடுத்தேன். டீ 12 ரூபானாங்க. அப்புறம் சேஞ்ச் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 11 ரூபா இருந்தது. அவங்க 10 ரூபா போதும்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இங்கே இருக்க மக்களும் அப்படி தான் இருக்காங்க. ரூட் கேட்டால் கூட கீழே மேப்லாம் ஒர்க் ஆகலை. பட் எல்லாருமே வந்து ரொம்ப அக்கறையாக வந்து இப்படி போகணும் இப்படி போங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பினாங்க. சில பேர் கூட இந்த சீசனில் ஏன் வரீங்க கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மலை ஏறியாச்சு. என்னன்னா நம்ம திருப்பி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னா இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ சொன்ன மாதிரி தான் இன்றைக்கே நான் சென்னை ரிட்டர்ன் ஆகணும். ஸோ சோலோ ரைடாக வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இன்றைக்கி. இதோட இந்த ப்ளாகையும் நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ எல்லாமே நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட நம்ம பெட்டராக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஆர்சி. என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே. ஹேவ் அ சேஃப் ரைட். ஹேவ் அ கிரேட் டே.